கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் உள்ள ராவ் மருத்துவமனை தனது சேவையை விரிவுபடுத்தும் விதமாக இரைப்பை குடல் சிகிச்சைக்கான தனிப்பிரிவை இன்று துவக்கியுள்ளது. கோவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிகிச்சையில் அனைத்து வசதிகளும் கொண்ட முன்னணி மருத்துவமனையாக ஆரியஸ்புரம் பகுதியில் உள்ள ராவ் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. தற்போது தனது சேவைகளை விரிவுபடுத்தும் விதமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருபாலரும் பயன்பெறும் வகையில் இரைப்பை குடல் பிரிவை துவக்கி உள்ளது. முன்னதாக புதிய இரைப்பை குடல் நோய் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சை பிரிவை ராவ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள், மருத்துவர்கள் ராவ், ஆஷா ராவ், இணை இயக்குநர் தாமோதர் ராவ் மற்றும் இரைப்பை குடல் லேப்ரோஸ்கோபி மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவர் ராதாகிருஷ்ணன், மருத்துவர் விகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு இம்மையத்தை துவக்கி வைத்தனர். புதிய இரைப்பை குடல் நோய் சிகிச்சை பிரிவு குறித்து மருத்துவர்கள் ராதாகிருஷ்ணன், விகாஷ் மற்றும் தாமோதர் ராவ் ஆகியோர் பேசுகையில், சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இந்தியாவில் 5 பேரில் ஒருவர் கேஸ்ட்ரோ இண்டஸ்டினல் குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர். இந்திய மக்கள் தொகையில் 40% செரிமான குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர். எனவே தற்போது இந்த பிரிவில் அதிக சிகிச்சை முறைகள் தேவைப்படுவதால் ராவ் மருத்துவமனை தனது சேவையை இரைப்பை குடல் நோய் சிகிச்சையில் கவனம் செலுத்தி உள்ளதாக தெரிவித்தனர். இரைப்பை குடல் நோய் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் ராவ் மருத்துவமனையில் இந்த புதிய பிரிவு செயல்படும் எனவும், அனுபவம் வாய்ந்த சிகிச்சை நிபுணர்களை கொண்டு நவீன தொழில்நுட்பங்களுடன் இரைப்பை குடல் நோய் சிகிச்சைகளுக்கு குறைந்த கட்டணத்தில் தீர்வு காண முடியும் என மருத்துவ குழுவினர் தெரிவித்தனர். This place was started somewhere in 1953. It began in Pondrangam Road. My father was the surgeon. Those days there were just very few private surgeons. They used to be known as Ayer Aspatri was one, another was Kaundra Aspatri, Sengaliyappan's, and then one was ours. And for some time there was a confusion about Mysore doctor and things like that. Anyway, so he, after retirement from the army, he came here as one of the first private surgeons of some renown, and he started the it was a surgical clinic to begin with, and it was called Sri Ramakrishna Nursing Home, and his name was Major R.S. Rao. All the old citizens of Coimbatore will remember him. And following the much larger institute which started as Ramakrishna, when I came in, I changed it to Rao Hospital, and it's running as Rao Hospital now. And along with Dr. Asha, we started the women's hospital more or less, and I helped her along with her surgery. And of course now Dr. Damodar is now taken over, and he is the gynec surgeon. And so till now we've had the gynec department, we had the pediatric department. So we thought we should expand the footprint into the nearest organ, that is to the uterus, which would be the bowels. So we thought it would be very sensible to open a gastroenterology section, which will be headed by our renowned consultants here. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விசிட்டிங் டாக்டர் இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர்றப்ப, கேஸ்ட்ரோ சிம்டம்ஸ் எல்லாம் வர்றப்ப எங்களுக்கு பேஷண்ட்ஸ் அனுப்புறது, இந்த பேஷண்ட்ஸ் இங்கேயே லோக்கலாக ஒரு சென்டர் பார்த்துட்டு தான் பெட்டர்னு ஃபீல் பண்ணதுனால அதில் வந்து ஐடியா தான் இப்படி ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஏன்னா நிறைய சிம்டம்ஸ் ஒரு ஃபேமிலியாக வந்து போகிறப்ப அந்த ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருக்கும், குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், அந்த லேடிக்கே ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக ஆரம்பித்த சென்டர் தான் வருஷமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். டாக்டர் ராவ் சொன்ன மாதிரி இனிஷியலி இது வந்து சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. மேஜர் ராவ், அதுக்கப்புறம் டாக்டர் எஸ்ஆர் ராவ். லேப்ரோஸ்கோபி வந்து 1976 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் கைனக் ஹாஸ்பிட்டலாக மாறியாச்சு. ஆனால் இப்போ பார்த்தா நாளுக்கு நாள் இந்த கேஸ்ட்ரோ சிம்டம்ஸ் வந்து நிறைய ஆகிட்டு இருக்கு. அதனால ஒரு நல்லா மாடர்ன் கேர் ஃபார் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்காக இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.